அநேகருக்கு ஆக்சிடென்ட்னா ஒரே பயம். எப்ப ஆக்சிடென்ட் நடக்கும்னு தெரியாது சார். நம்ம ஒழுங்கா போனா கூட அவன் அடிச்சு நம்மளை காலி பண்ணிடலாம் சார். ஆக்சிடென்ட் ஆகாம எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நான் இன்னைக்கு சொல்லி தரப்போம். இந்த மந்திரத்தை யார் வேணா யூஸ் பண்ணலாம். எப்பெல்லாம் வெளியில போறீங்களோ அந்த மந்திரத்தை படிங்க. இதை நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு காயமோ எதுவுமே உங்களுக்கும் சரி உங்க பிள்ளைகளுக்கும் சரி நடக்கவே நடக்காது. இது ரொம்ப உறுதி. இந்த மந்திரத்தை பல வருடங்களுக்கு முன்பாக இந்த யூத ஜாதியாரு அவங்க புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. சங்கீதம் 91:10. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதைனா ஆக்சிடென்ட். எந்த பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ள வராதுன்னு சொல்லி எழுதி. அதுக்கு காரணம் என்ன? ஏனென்றால் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்களே குறித்து பரமபிதா அவருடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறாராம். நம்ம பையன் போறாயா, நம்ம மகன் போறான், நம்ம மக போறா, பாதுகாப்பா அவளை பாரு, குடும்பமா போறாங்க, அவங்கள பாதுகாப்பா கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எந்த இடத்துக்கு போனாலும் பாதுகாப்பா கூட்டு போவாங்க. அது எப்படி செய்யறாங்க அப்படின்னு அடுத்த சென்டென்ஸ், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்ம பாதம் கல்லுல இடிச்சிடக்கூடாது. ஆக்சிடென்ட் நடக்குமா? நடக்கவே நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கும் சரி. எங்க போனாலும் ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க டெய்லி சொல்லணும். இதை சொல்லி தான் நம்ம வெளியில போகணும். இப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்கும் சரி உங்க பிள்ளைகளுக்கும் சரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இந்த மந்திரத்தை சொல்ல அவங்க அவங்களோட பொசிஷன்ஸை எடுத்துருவாங்க. இந்த பொறுப்பை கடவுளே அவங்க கிட்ட கொடுத்துருக்கு. அதனால ஆக்சிடென்ட்டோ மரணமோ காயமோ நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை உபயோகப்படுத்தி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காட் பிளெஸ் யூ.